திமுகவோட முன்னாள் அமைச்சர் மற்றும் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏவா இருக்கக்கூடிய திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு தமிழக காவல்துறையினால கைது செய்யப்பட்டிருக்காரு. இவர் எதற்காக கைது செய்யப்பட்டார், இல்ல அரசியல் பழிவாங்குதலுக்காக தான் இவர் கைது பண்ணப்பட்டாரான்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் ஆனது வந்துட்டு இருக்கு. குறிப்பா தமிழக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் மிகப்பெரிய அளவு கண்டனங்கள்ன்றதை கொடுத்திருக்காங்க. நீங்க அவதூறு பேசினதுக்காகலாம் அரெஸ்ட் பண்ணணும்னா உங்க கட்சியில எத்தனை அமைச்சர்களை இப்ப அரெஸ்ட் பண்ண வேண்டியது வரும்னு சொல்லி காட்டமான சில கேள்விகளையும் கேட்டிருக்காங்க. இதுக்கு தாவேக சார்பில் கிடைத்திருக்கக்கூடிய பதில் மற்றும் இன்னைக்கு தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகளை பத்தி இந்த ஒரு பதிவுல பார்த்துடலாம். சோ தெரிந்த செய்திகள், தெரியாத உண்மைகள். சமீபத்தில் நடந்த ஒரு மீட்டிங்ல மேடையில பேசுறப்போ திருச்செந்தூரோட சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் திமுகவோட அந்த ஒரு ஹை ப்ரொஃபைல் லீடர்ஸ்ல பார்த்தனா இவரும் ஒருத்தர். அது மட்டும் இல்லாம தூத்துக்குடி பகுதியில் மிகப்பெரிய அளவு திமுகவோட ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன் சொல்லலாம். முதலமைச்சர் விஜய் அவர்களை பத்தி பேசுறப்போ சில வார்த்தைகளை பேசக்கூடாத வார்த்தைகளை பேசிட்டாரு. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் அவர் பேசிய அந்த விதம்ன்றதே ரொம்ப ஒரு கொச்சையான விதத்தில் இருந்தது. என்னால் அந்த வீடியோ முன்னாடி காமிக்க முடியாத அளவுக்கு கூட சில வார்த்தைகளானது அதில் இடம்பெற்றது. இதன் சார்பாக என்ன பண்ணுறதுனா தாவேக சார்பில் ஒரு கம்ப்ளைண்ட் ஆனது கொடுக்கப்படுது. முதலமைச்சர் அவர்களோட அந்த பதவிக்கு மரியாதைன்றதை கொடுக்காம அப்படி தமிழகத்தோட முதல்வராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு எதிரான ஆபாசமான விமர்சனங்களை வைக்கப்பட்டதாகவும் புகாரானது கொடுக்கப்படுது. இது சம்பந்தப்பட்ட வழக்கானதும் பதியப்படுது காவல்துறையினால. இதை எதிர்த்து அதாவது முன்ஜாமீன்றதை கோரி உயர்நீதிமன்றத்தில் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்ஜாமீன் மனுன்றதையும் பதிவு செய்கிறார். அதை காலையில் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிருச்சு. ரிஜெக்ட் பண்ண அடுத்த 90 நிமிடங்கள்ல 1.5 மணி நேரத்தில் இவர் அரெஸ்ட் பண்றாங்க. இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா மிகப்பெரிய அளவு டிஎம்கே கிட்ட இருந்து இதுக்கு ரெஸ்பான்ஸ் ஆனது கிடைச்சிருக்கு. ஆர்எஸ் பாரதி அவர்கள் இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள், திமுகவோட எம்பி கனிமொழி அவர்கள் சொல்லி அத்தனை நபர்கள் கிட்ட இருந்தும் இதுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இது முழுக்க முழுக்க பழிவாங்கும் நடவடிக்கையா மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய அளவு கண்டனங்களை பதிவு பண்ணியிருந்தார். தமிழகத்தில் ஆளக்கூடிய தாவேக அரசானது சினிமா பாணியில சில நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. சினிமாவில் ஆக்ஷன் காமிக்கிற மாதிரி இந்த இடத்துல அரெஸ்ட் பண்றது மூலமா ஒரு பரபரப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. மக்கள் பணியில ஈடுபட்டு இருந்தப்போ, தொகுதிக்கு போயிட்டு மக்கள் கிட்ட குறைகளை கேட்டுட்டு இருந்தப்போ இந்த கைது நடவடிக்கையானது நடந்திருக்கு. மக்கள் பணி கூட செய்ய விடாம தடுக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னது மட்டும் இல்லாம தாவேகாவில் இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க, அவதூறுகள் ஆபாச பேச்சுகள் பேசக்கூடிய நபர்கள், அவர்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, இல்ல அதே மாதிரி அவங்களே அரெஸ்ட் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு. இதற்கு நிறைய விமர்சனம், அதாவது முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுக்கு இன்னும் பல எதிர் விமர்சனம் வைக்கப்படுது. ஏன்னா இவர் இதுக்கு முன்னாடி எத்தனை நாட்களுக்கு தொகுதிக்கு போயிருக்காரு, கோர்ட்ல முன்ஜாமீன் மனு ஆன்டிசிபேட்டரி பெயில் ஆனது ரிஜெக்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா அந்த 90 நிமிடங்களில் இவர் எப்படி அந்த தொகுதிகளில் குறைகள் கேட்க போடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகளானது வைக்கப்படுது. இதுக்கு நடுவில் இன்னும் பார்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய வீடியோ விஷுவல்ஸ் வெளியில் வரப்போ சன் நியூஸ் போன்ற ஊடகங்கள் இன்னும் திமுகவோட எக்கோ சிஸ்டமில் இருக்கக்கூடிய சில நபர்கள் காவல்துறையினர் அவரோட கையை பிடிச்சு இழுத்துட்டு வராங்க, இங்கே பாருங்க அவரை ஒரு மரியாதையாக நடத்தாமல் அவரை ஏதோ மாதிரி ட்ரீட் பண்ணுற மாதிரி சில வீடியோக்களை பகிர்ந்திருந்தாங்க. ஆனால் அது அப்படி சொல்லக்கூடாது. காவல்துறையினர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றார்கள் சொல்லி அந்த செய்தி அப்படி சொல்லக்கூடாது. காவல்துறையினர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது செய்து வெளியே கொண்டு போக முயன்ற போது சுற்றி சூழ்ந்து கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட திமுகவினர் இப்படிதான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்கன்றப்ப அதுக்கான வழியை விட்டா பிரச்சனை இல்லை. நீங்க அத்தனை பேர் சூழ்ந்து நின்றுட்டு அவரை வெளியில கூட்டு வரப்ப இது பண்ணா அவரை சேஃபா கையை பிடிச்சுதான் இப்படி கூட்டு போறாங்க. இவங்க நீங்க சொன்ன மாதிரி இழுத்துட்டோ அதையெல்லாம் பண்ணல. ஸோ செய்திகளை சொல்லக்கூடிய விதம் அது வெளியில எப்படி காட்டப்படுதுன்றதுல ரொம்ப முக்கியமா கவனமா இருக்க வேண்டிய ஒன்று இருக்கு. இதுக்கு நடுவில் கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு பாலியல் வழக்கு ஒன்று பதிவாயிருக்கு. மாணவிக்கு எதிரான ஒரு வழக்கு. தாவேகா நிர்வாகியோட ஒரு மகன் அதில் ஈடுபட்டிருக்காருன்ற மாதிரி சில ஐடிகளில் டிஎம்கே பேஸ்ட் ஐடிகளில் ஒரு செய்தியானது வெளியில் வருது. ரொம்ப பெரிய ஒரு விஷயமா மாறுது. சில நியூஸ் மீடியாஸ், அதாவது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட செய்தி ஊடகங்கள், இந்த ட்விட்டரில் இயங்கக்கூடிய சில குரூப்ஸ் எல்லாம் இதை வேகமாக ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு அந்த மாவட்ட காவல்துறை கிட்ட இருந்து ஒரு பதிலானது வருது. வேற ஏதோ ஒரு பிரச்சனையில் அரெஸ்ட் ஆன நபர்களை தாவேகாவோட நிர்வாகியோட மகன் சொல்லி மிஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டிருக்கு. இப்படி பரப்புவர்கள் மீது நடவடிக்கையானது எடுக்கப்படும் அவங்க சைட்ல இருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் அவங்க கொடுக்கலன்னா இந்த நேரத்துக்கு இந்த செய்தி ரொம்ப பெரிய அளவில் மாறி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பதிவை போட்ட நபர் காவல்துறை கிட்ட இருந்து இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அந்த பதிவை டெலீட் பண்ணிட்டே ஓடிட்டார். சரி, இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா திமுக சார்ந்த ஜூலி ஜென்சி டிஎம்கேவோட ஒரு முக்கியமான ப்ரொஃபைலாக இருக்கக்கூடியவங்க. அவங்க ட்விட்டர் ஸ்பேஸில் ஒரு இடத்துல பேசுகிறப்போ தமிழக முதலமைச்சர் அவர்களை எவ்வளோ கொச்சையாக பேச முடியுமோ, அவனே இவனே அதே இதே அதை வார்த்தைகளை என்னால் பேச முடியல. இவெல்லாம் அப்பவே அப்படி பண்ணியிருக்கணும். அது வீடியோ வேணா நான் முன்னாடி ப்ளே பண்ற பாருங்க. நீ திமுக மேல பழி போடுற, அரசியலுக்காக யூஸ் பண்ண இதெல்லாம் ஒரு சைடு வச்சாலும் எப்படினாலும் என்னைய பார்க்க வந்தவங்க இப்படி ஆயிடுச்சு, நான் நேரம் தாழ்ந்து வந்ததுதான் இதுக்கு காரணம். ஓகே, நான் இதை கவனிக்க மறந்துட்டேன், இதனால எனக்கு கஷ்டம், இதெல்லாம் இல்லையே. அவன் அந்த 4ஆவது நாள் 2வது நாள் உட்காந்து சிஎம் சார் அப்படின்னு போட்டானே. இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதே வாய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுட்டு நான் விஜய் அப்படியெல்லாம் பேசவே இல்லை, சாரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் நான் அப்படியெல்லாம் பேசவே இல்லை, அதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு.
வாடா போடான்னு பேசிட்டு அந்த சமயத்தில் வந்து ரொம்ப, அதாவது எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் எனக்கு இருக்கக்கூடிய பர்சனல் ப்ராப்ளம்க்கு சம் மெடிக்கல் இஷ்யூ அவங்களுக்கு வந்துருச்சு, இதுக்கு காரணம் வந்து தாவேகாவினர் தான், தாவேகாவினரோட அந்த ஒரு பிரச்சனை, அவங்க கொடுத்த ஸ்ட்ரெஸ்னால தான் எனக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு ஒரு பேட்டியை கொடுத்தாங்க ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சு. அந்த ப்ரெஸ் மீட்டில் வச்சு நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லையே, நான் வந்து வானே நீயா நானா பார்த்துக்கலாம்னு சொல்லி அப்படியே அந்த இடத்துல சரண்டர் ஆகிட்டாங்க. இப்போ என்னன்னு பார்த்தா மீடியாவை பார்க்குறப்போ ஒரு பேச்சு, மீடியா இல்லாமல் ஃபோனை மட்டும் வச்சுட்டு அந்த உங்களுக்கு அப்போ ஃபேக் ஐடிகளுக்கு என்ன வித்தியாசம்? நீங்கள் வந்து ஜென்சியோட முக்கியமான ஒரு ப்ரொஃபைலாக காமிக்கப்படுறீங்க, மீடியா முன்னாடி எல்லாத்தையும் பேசுகிறீங்க, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுகிறீங்க, சரி எல்லாம் சரி. ஆனால் அந்த பக்கம் அப்படியே கேமரா திருப்பினா கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஆகிட்டா அதே இதுன்னு பேசிட்டு திரும்ப மீடியாவை பார்த்தா சரண்டர் ஆகிறது, இது என்ன விதமான பிஹேவியர்னு எனக்கு தெரியல. சரி, இவங்க ஒரு பக்கம் ஹை ப்ரொஃபைலில் இருக்கவங்க ஏதோ ஒரு மாதிரி இருக்காங்க, அதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க நடக்கக்கூடிய விளைவுகளை பற்றி பேசாமல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்விட்டரில் இருக்கக்கூடிய ஒரு சில குழுக்கள், அந்த வீடியோவையும் நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு போனா இன்னொருத்தன இருந்தான்ல, 2 பேர் இருந்தாங்க, மீசக்காரன் ஒருத்தர் இருப்பானே, ஜெயலலிதாவோட இல்ல அரெஸ்ட் பண்ணும்போது ஸ்பாட்ல. சோ கடைசியில என்ன ஆச்சு அப்படின்றது காவல்துறை ஏவல் நாயா செயல்படும் காவல்துறை பிரிவுக்கு அது வந்து ஒரு நினைவூட்டல் தான். லீகலா என்ன பண்ணுமோ அதை திமுக பண்ணும். கடைசியா என்ன ஆனானுங்க அன்னைக்கு அரெஸ்ட் பண்ண போன அந்த டீம் அப்படின்றத மட்டும் யோசிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். என்னன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஆஃபீஸர்ஸை வந்து எப்படி எல்லாம் பண்ணணும், இல்லை அந்த வார்த்தைகள், நீங்க வந்து எத்தனை பேர் எல்லாம் இதை கவனிக்கிறீங்கன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு டாக்ஸிக்கான கம்யூனிட்டி அந்த ட்விட்டர் கம்யூனிட்டி மாறிட்டு இருக்கு. இது வந்து எல்லா கட்சிகளுக்குமே பொருந்தும். ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி பேசுறது, சில இடத்துல வந்து நான் அதை பண்ணியிருக்கேன் இதை பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவங்க பண்ண கிரைம் அவங்களே வந்து ஒத்துட்டு இருக்காங்க. இது மோஸ்டா நடக்கக்கூடிய இடம் எல்லாமே ட்விட்டரை தான் மாறிட்டு இருக்கு. ஸோ ட்விட்டரை தமிழக காவல்துறை கண்காணிக்க வேண்டிய ஒரு அவசியமும் ஏற்பட்டிருக்கு. நீங்க வந்து எவிடன்ஸை தேடியெல்லாம் போதேவில்லை, நீங்களா ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி ஒவ்வொரு ஸ்பேஸ்க்குள்ள நுழைஞ்சிங்கனாலும் போதும், எவிடன்ஸ்ன்றது தானா கிடைக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களோட அந்த முன்ஜாமீன் மனு அது வந்து நிராகரிக்கப்பட்டது குறித்து கோர்ட்டில் சொன்ன டீடைல்ஸ் ஆனது இப்போ வெளியே இருக்கு. முன்னாள் அமைச்சர், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு. ஆனால் ஒரு தமிழக முதல்வரை பற்றி பேசுகிறப்போ எந்த அளவுக்கு கண்ணியத்தோட பேசணுமோ அதை பேசல, வரம்பு மீறி பேசியிருக்காருன்னு சொல்லி இந்த முன்ஜாமீன் மனுவானது ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் இப்போ ஒரு லேட்டஸ்ட் தகவலாக வந்திருக்கு. அண்ட் இதுக்கு நடுவில் தாவேகாவோட எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்காக முதல் கட்டமாக 180 கோடி வரைக்கும் கைமாறி இருக்கிறதா ரொம்ப அதிர்ச்சியான ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இது வரைக்கும் வந்து ஒரு 6 நபர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பியாக இருக்கக்கூடிய அசோக் அவர்களும் இப்போ தீவிர தேடுதல் வேட்டையின் கீழ் இருக்காரு. இதற்கு நடுவில் அவரும் உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்காரு முன்ஜாமீன் மனு காரணமா. ஏன்னா அந்த முன்ஜாமீன் மனுல என்னுடைய நெருங்கிய தொடர்புடைய நபர்களா சொல்லி தான் அந்த திருநாவுக்கரசர்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ என்ன வந்து டைரக்டா நான் பேசினேன், நான் போய் கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணாதப்போ என்ன வந்து இதில் வந்து கேஸ்க்குள்ள உடனடியாக வந்து இன்வால்வ் பண்ண முடியாது. ஸோ இதை காரணமாக வச்சு எனக்கு முன்ஜாமீன் கொடுக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. அது வந்து வழக்கு விசாரணை வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறதா காவல்துறை சார்பில் வந்து இதற்கு பதில் கொடுக்கறதுக்கு அவகாசம் கேட்டதுனால அந்த முன்ஜாமீன் மனுவின் மீதான விசாரணை வந்து சில நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. இந்த முன்ஜாமீன் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் தான் இந்த 180 கோடி பற்றின செய்தியும் வந்திருக்கு. இவங்களோட பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, விஜய் அவர்களுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களோட தலைமையிலான தாவேகா அரசை வீழ்த்துவதற்காக 180 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தாவேகா ஆட்சியை கவிழ்க்க சம்மதம் தெரிவிக்கும் எம்எல்ஏக்களுக்கு முதற்கட்டமாக எல்லாருக்கும் ஆளாளுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதை கொடுக்கறதுக்காக இந்த 180 கோடி திரட்டப்பட்டுள்ளதா சொல்லியிருக்காங்க. இந்த 180 கோடியும் ஒரே இடத்துல வைக்க முடியாது. அண்ட் ஒரே டைம்ல எம்எல்ஏக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணனா அதனால பிரச்சனை வந்துடும். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட மீட்டிங் வைக்கிற மாதிரி அந்த நிறுவனத்துக்கிட்ட இந்த 180 கோடியை ஏதோ ஒரு ப்ராஜெக்டின் பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதற்கப்புறமா அவங்க கிட்ட இருந்து வாங்கி இந்த எம்எல்ஏக்களுக்கு பிரிச்சு கொடுக்கறதுக்காக இந்த 180 கோடியானது மாற்றப்பட்டிருக்கு. இப்போ அந்த நிறுவனத்தை சம்பந்தப்பட்ட முக்கியமான அதிகாரிகளும் இந்த விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டதா சொல்லியிருக்காங்க. இது வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா அந்த அடுத்த நாள்ல இருந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இவங்க இறங்கி இருக்கிறதாவும் செய்திகளானது வந்திருக்கு. ஒவ்வொரு எம்எல்ஏவும் ரீச் பண்ணி யாரெல்லாம் வந்து இவங்களுக்கு ஆதரவா சரி ஓகே நீங்க சொல்றதுக்கு ஓகேன்ற அந்த டோன்ல வராங்களோ அவங்களோட டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி 40 நபர்கள் வரைக்கும் இதுக்குள்ள இன்வால்வ் ஆகியிருக்கலாம்ன்ற செய்தியும் வெளியில வந்துருக்கு. இது ரொம்ப பெரிய ஒரு எஸ்கலேட் ஆயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் மதிமுகவோட 2 எம்எல்ஏக்கள் அவர்கள் வந்து பதவி விலகிறதுக்கு விஜய் அவர்கள் ஒரு அறிவுறுத்தல் கொடுத்தாருன்ற மாதிரி வைகோ அவர்கள் முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாற்றி பேசினார். அந்த ஒரு விஷயமும் இப்போ பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு. அண்ட் இதுக்கு நடுவில் பார்த்தோன்னா ஏவா வேலு அவர்கள் நெடுஞ்சாலைத்துறையில் நடந்த அந்த ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக ஆஜராகிறதுக்கு அவருக்கு சம்மன் நடந்து கொடுக்கப்பட்டிருந்தது. காலையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவருக்கு வந்து மருத்துவ பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு, அவர் அதனால வந்து சில நாட்கள் கழித்து அவர் ஆஜராவார்ன்ற மாதிரி அவரோட தரப்பு வழக்கறிஞர்கள் பேசியிருந்தாங்க. திடீர்னு பார்த்தோன்னா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய லைஃப்லைன் ஹாஸ்பிட்டலில் உடனடியாக ஏற்பட்ட உடல் உபாதையினால அவர் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறதா செய்தியானது வந்திருக்கு. இதுக்கு நெட்டிசன்களோட கேள்வி என்னவா இருந்திருக்குன்னா, அது எப்படி என்கொயரி டைமில் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி திடீர்னு வந்துடும், எப்படி வந்து இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும்னு நிறைய மீம்ஸ்ன்றதையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட உடலுக்கு என்ன பிரச்சனைன்றது தெரியல, ஆனால் என்கொயரி அன்னைக்கு கரெக்டாக வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிருக்காருன்னா இது கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்துறதாகவும் நிறைய அரசியல் விமர்சகர்கள் தங்களோட கருத்துக்களை வெளியே தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தோன்னா அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய சமீபத்திய சர்ச்சை கருத்து, மாற்றுக் கட்சியினர் தாவேகாவில் இணையக்கூடிய அந்த ஒரு விழாவில் கரூர் சம்பவம்
மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம். அதற்கு காரணம் வந்து திமுக தான் காவல்துறையை பயன்படுத்தி கொண்டுட்டாங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அவர் பேசுனது ரொம்ப தப்பு. கரூர் சம்பவம் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஒரு அமைச்சர் பதவியில் அவர் இருக்காருன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த சம்பவத்தை ஹேண்டில் பண்ணணும். இன்னும் எதிர்க்கட்சியாக இருக்க மாதிரி இந்த மாதிரி பேசுறது வந்து கட்சிக்கு பிரச்சனை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அது தமிழகத்துக்கும் சில பிரச்சனைகளை கொடுக்கும். இதுக்கு திமுக சார்பில் மிகப்பெரிய எதிர்வினைன்றது கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து இந்த டைமில் பார்த்தோன்னா கொடுத்துட்டதாகவும் சில செய்திகள் வந்துட்டு இருக்கு. சிபிஐ வந்து உடனடியாக வந்து ஆதவ் அர்ஜுன் அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணணும். ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து சிபிஐ என்கொயரி இருக்கப்போ இந்த மாதிரி சில சம்பவங்களை அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகளை பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி அந்த மனுன்றது கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இதற்கு தாவேக்காவில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதே என்கொயரி சிபிஐ என்கொயரி கரூர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நடந்துட்டு இருக்கப்போ எத்தனை டிபேட்டில் உங்களோட எத்தனை அமைச்சர்கள் இந்த சம்பவத்துக்கு காரணம் விஜய் மட்டும்தான், 41 நபர்களை கொன்னது விஜய் தான் சொல்லி எத்தனை இடத்துல நீங்கள் பேசுனீங்க? அப்போ அத்தனை நபர்களுக்கு எதிராகவும் மனுன்றதை கொடுத்துடலாமா? நீங்கள் பேசுனது எல்லாமே பொதுவெளியில் இருந்துட்டு அப்போ அத்தனை நபர்களையும் ஐடென்டிஃபை பண்ணி அந்த அத்தனை நபர்களையும் சிபிஐயோட அந்த விசாரணை வேலைத்துக்குள்ள கொண்டு வந்துடலாமான்னு சொல்லி ஒரு கேள்வின்றதையும் எழுப்பியிருக்காங்க. அனானிமஸ் ஐடிஸ் ஒரு டிபேட்டில் வச்சு பேசுறது வேற. ஆனால் முக்கியமான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய நபர், அதுவும் தமிழகத்தோட அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர், இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. ஏன்னா தமிழகத்தில் பேசுறதுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருந்துட்டு. ஏன்னா அந்த அணு கனிம வளத்தோட அந்த ப்ராஜெக்டோட எக்ஸ்டென்ஷன், இன்னும் சில இடங்களில் பார்த்தோன்னா ஆறுகள் மாசுபடுறது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருள் பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய நபர்கள் ஆக்கப்பூர்வமான அரசியல இந்த மாதிரி அரசுக்கு எதிரான விமர்சனங்கள், அரசோட திட்டங்களில் விமர்சனங்கள் இல்லை அவங்களோட நடவடிக்கைகளில் விமர்சனங்கள் வைக்கிறப்போ அது ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனாக போகும். ஆனால் தனிமனித தாக்குதல், அந்த தனிமனித தாக்குதல் நடந்து அதுவும் ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த ஒரு நபருக்கு எதிராக நடந்து அதற்கு மீது விசாரணை நடத்துறதுக்காக அரெஸ்ட் பண்ணப்படுறப்போ இதை கம்ப்ளீட்டாக வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்றது எங்கே கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல. அண்ட் கடைசியாக வந்திருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறையோட அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ரமேஷ் அவர்கள் இந்த மாதிரி அறநிலைத்துறையில் என்ன ஒரு புகார் இருந்தாலும், கோவில் கட்டுமான பணிகளில் பிரச்சனை இருந்தாலும், இல்லை கோவில் கட்டுமான பணிகளுக்காக வசூலிக்கப்படக்கூடிய நிதிகளில், பதவி நியமனங்களில் லஞ்சம், ஊழல், இந்த மாதிரி எந்த ஒரு புகார் இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட மின்னஞ்சல் முகவரிக்கு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம். சரியான ஆதாரங்களோட நீங்கள் கொடுக்கப்படக்கூடிய புகாரில் சரியான ஆதாரங்களோட டேட்டாஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லி இந்த ஒரு மெயில் ஐடியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த மெயில் ஐடியோட லிங்க்கை நான் கீழே கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். உங்கள் ஏரியாவில் இல்லை உங்களோட பகுதிகளில் எதனா பிரச்சனை இருந்தாலும் நீங்களும் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்லாம் ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒன்று. ஏன்னா டேரெக்டாக வந்து ஒரு அமைச்சரோட நம்மளால் தொடர்பில் இருக்க முடியும். நேரடியாக அவங்களுக்கு தகுந்த ஆதாரங்களோட புகார்களானது கொடுக்கப்படுறப்போ அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட முடியுன்றப்போ அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஸோ இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவதூறு வேறு, விமர்சனம்ன்றது வேறு. அவதூறுக்கும் விமர்சனத்துக்கும் நிறைய வித்தியாசமானது இருக்குது. வெறும் ஒரு வீடியோ போட்டாங்க, சில மீம்ஸை ஷேர் பண்ணாங்கன்னு சொல்லி நடுராத்திரியில் பூந்து அரெஸ்ட் பண்ணது, விடிய அவங்க வீடுகளுக்கு வெளியில் காவல்துறை அதிகாரிகளை கொண்டு போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணது, இது எல்லாமே போன ஆட்சியில் நடந்திருக்கு. ஆனால் இப்போ எதுவுமே நடக்காத மாதிரி ப்ரூஃபோட எல்லாம் இருக்கப்பவே ஹை ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய சில தலைவர்களே இதை எதிர்க்க தொடங்குறாங்க. இது உங்களோட பார்வையில் எப்படி பார்க்குறீங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அந்த அறநிலையத்துறை பற்றின அந்த ஒரு செய்தி மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தெரிந்த தகவல்கள், தெரியாத உண்மைகள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது உங்களுக்கு உங்கள் ராஜேஷ் கண்ணன்.